தமிழக அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு முகமையான கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக, அதாவது சிஇஓ ஆக சிங்கை ராமச்சந்திரன் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனமான IIM அகமதாபாத்தில் மேலாண்மை பட்டம் பெற்றவர் சிங்கை ராமச்சந்திரன். கார்ப்பரேட் மேலாண்மை, தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் அனுபவம் என பன்முக திறமைகளை கொண்டவர் என்பதால் தமிழகத்திற்கு பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் இந்த உயரிய நிர்வாக பொறுப்பிற்கு அவரது பெயர் பலமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அவர் தவைக்காவில் இணைந்ததாகவும் ஒரு பேச்சு அடிபடுகிறது. தவைக்காவை பொறுத்தவரை தொழில்நுட்ப அறிவுடைய இளம் நிபுணர் தேவை என ஒரு கருத்து அவர்களிடையே பரவி வந்தது. கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு சர்வதேச நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை கொண்டு வருவதில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. தொழில்துறை நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு வலுவான பாலமாக செயல்பட சிங்கை ராமச்சந்திரன் தகுதியானவர் என சில மூத்த அதிகாரிகள் முதலமைச்சரிடம் பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது. எனவே இந்த பதவியை பிடிக்க பல மூத்த அதிகாரிகள் மற்றும் பெரிய தலைகள் வரிசையில் நின்ற போது சிங்கை ராமச்சந்திரனின் பெயர் அடிபடுவது அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. துரோகிகளின் உண்மை முகங்கள் வெளிவருகின்றன. ஆனால் இங்கே ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். அஇஅதிமுகவில் இருந்து விலகி சென்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் தவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் பலருக்கும் கட்சியில் இணையும் போது முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து இணைய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அஇஅதிமுகவில் கட்சி பொறுப்பில் மட்டுமே செயல்பட்ட சிங்கை ராமச்சந்திரனுக்கு மட்டும் முதலமைச்சர் முன்னிலையில் நேரடியாக இணையும் வாய்ப்பு எப்படி கிடைத்தது? இதுதான் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. நேற்று எடுத்த முடிவுக்கு இன்று கிடைத்த சந்திப்பா, அல்லது நீண்ட நாட்களாக இருந்த தொடர்புக்கு இன்று கிடைத்த அரசியல் அங்கீகாரமா? அதிமுகவின் மாநில IT விங் செயலாளர், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு, மாநில மாணவர் அணி செயலாளர் என நமது கழகம் கொடுத்த அடையாளத்தையும் பொறுப்பையும் பயன்படுத்தி அரசியலில் வளர்ந்துவிட்டு இன்று இயக்கம் சோதனையை சந்திக்கும் நேரத்தில் வேறு கரையை தேடி செல்பவர்களை துரோகிகள் என்று தொண்டர்கள் வேதனையோடு அழைப்பதற்கான காரணமும் இதுதான். துரோகம் இயக்கத்தை அழிக்காது, துரோகிகளின் உண்மை முகத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். மற்றவர்களுக்கு கிடைக்காத நேரம் இவருக்கு எப்படி கிடைத்தது? இந்த இணைப்பு இன்று முடிவானதா, அல்லது முன்பே முடிவாகி இன்று வெளிப்பட்டதா? காலம் பதில் சொல்லும். துரோகிகளின் உண்மை முகங்களையும் காலமே அடையாளம் காட்டும்.